ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா அப்படின்னா, இப்போது ஒரு கண்டக்டர் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் நம்ம எந்த வித எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுக்கல அப்படின்னா அதில் உள்ள எலக்ட்ரான்கள் எல்லாமே ரேண்டம் டைரெக்ஷன் மூவ் ஆகும். ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் மொமெண்ட் அப்படின்னு டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கும். அப்போ டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஜீரோவாக இருக்கிறதுனால டோட்டல் கரண்ட்டும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோனையும் எலக்ட்ரான் வந்து ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷன் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அதில் ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் மேலே இந்த எலக்ட்ரான்கள் போய் மோதும். அப்படி மோதும்போது ஒரு மோதலுக்கும் இன்னொரு மோதலுக்கும், ஒரு கொலிஷனுக்கும் இன்னொரு கொலிஷனுக்கும் இடையேயான வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னா, VD = μ τ/m அப்படின்னு சொல்லுவாங்க. E/m × E அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த E/m அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மொபிலிட்டி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ VD = μe, μ = VD/E அப்படிங்கிறது மொபிலிட்டி.